ஏற்றுமதியை கூட்ட வேண்டும், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும், சைனாவில் உற்பத்தியாகும் பொருட்களை இங்கு வந்து உலக நிறுவனங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த குறிக்கோளோடு கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் PLI திட்டம். 23 பில்லியன் டாலர்கள் 4 ஆண்டுகள் முன்பு இதற்கு ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் 152 பில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்கள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒதுக்கப்பட்ட பணத்தில் வெறும் 1.73 பில்லியன் மட்டும்தான் இன்சென்டிவாக நிறுவனங்களால் பெறப்பட்டிருக்கிறது. போதிய அளவு நிறுவனங்கள் இந்த இன்சென்டிவை பயன்படுத்தாதனால் ஒதுக்கப்பட்ட அளவில் வெறும் 8% தான் இந்த PLI திட்டத்தில் அரசு வழங்க வேண்டி இருந்திருக்கிறது. இது இந்த திட்டத்திற்கு ஒரு பின்னடைவு என்று நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த திட்டம் உண்மையிலேயே வெற்றி அடைந்திருந்தால் இந்த பணத்தை நிறுவனங்கள் அரசிடம் பெற்றிருக்க வேண்டும், அதற்கான உற்பத்தியை நாட்டிற்கு செய்து தந்திருக்க வேண்டும். நிறுவனங்கள் இதில் தவறிவிட்டனர். இந்த திட்டம் முடிவுக்கு வரும் தருவாயில் இப்பொழுது இருக்கிறது.